சிஸ்டர், ஆ குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். இந்த 14/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாயின் தூசி கண்களில் விழும்போது முதலில் என்ன தவறு நடக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, மாயை முதல் தவறு செய்ய வைக்குது. அவர்கள் படிப்பை விட்டு விடுறாங்க, பகவான் படிப்பிக்கிறாருங்கிறதையே மறந்துடுறாங்களாம். பாபாவின் குழந்தைகள் தான் படிப்பை விட்டுடுறாங்க. இது கூட அதிசயமா இருக்குது. இல்லைன்னா இந்த ஞானம் உள்ளுக்குள்ளேயே குஷியில் நடனம் ஆடும் அளவிற்கு ஆனது அப்படிங்கிறாங்க பாபா. ஆனால் மாயைவன் தாக்கம் ஒன்றும் குறைந்தது கிடையாது. அது படிப்பையே விட்டுவிட வைக்குது. படிப்பை விட்டு விடுவதுங்கிறதுனால வராமல் இருந்து விடுவது அப்படிங்கிறாங்க பாபா. கிளாஸுக்கே போகாம சென்டருக்கு போகாம மாயின் தூசி விழுந்துருது அப்படின்னா தேக அபிமானம் போயிட்டாங்க, தேக உணர்வுக்குள்ள போயிட்டாங்க, ஆத்ம உணர்வு இல்ல. அதனாலதான் இப்படி படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. மாயையும் கொஞ்சம் சாதாரணமானது இல்ல, அதுவும் சர்வசக்திவான்னு பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். ஏன்னா 63 பிறவி சம்ஸ்காரம் ஆயிருக்கு, மாயின் சம்ஸ்காரம் ஆயிருக்குது. ஏன்னா அப்பா சொல்லித்தர விஷயங்கள் பூரா புத்திக்கு கொடுக்கக்கூடிய விஷயம், புதிய விஷயமா இருக்குது. அது உடனே புத்தியில உட்காரவும் மாட்டேங்குது. அப்படி கேட்டாலும் சில விஷயங்கள் கம்பாரிசன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம பக்தி மார்க்கத்துல எப்படி இருந்தோம், இப்ப ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு குழப்பம் வந்துடுது. ஆனா சொல்லித்தரது பகவான். நம்மளால முடியாத ஒரு காரியத்தை பகவான் நமக்கு சொல்லுவாரா அப்படிங்கிற நிச்சயம் இருந்தா போதும். அவங்க ஞான மார்க்கத்தால் தொடர்ந்து இருப்பாங்க. நிச்சயம் இல்லாம நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா காரணம் என்னன்னா பகவான் சொல்லி கொடுக்கறாருங்கிற நிச்சயம் இல்லாததுதான். அவங்க படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. அதுல 100% நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிற்பாங்க. ஆமா, நேத்து கூட பார்த்தோம் இல்லையா? முதல்ல போய் அப்பாவுடைய சித்திரத்துக்கு முன்னாடி நின்னுதான் நீங்க அறிமுகத்தை கொடுக்கணும். 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, இடத்த விட்டு நகரக்கூடாது. அவங்களுக்கு முழுமையான அறிமுகத்தை கொடுத்துதான் அடுத்த சித்திரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னார் இல்லையா? படிப்பு சொல்லித்தரது பகவான்கிற நிச்சயம் ஆழமா இருக்கணும். நெக்ஸ்ட், கன்னி பெண்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும், அதே மாதிரி சிருஷ்டியின் முடிவுல நம்ம ஆத்மாக்கள் நமக்கு என்ன நடக்கும்னு பாபா புரிய வைக்கிறது என்ன அப்படின்றது என்னன்னா, நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறாரு அப்பா, எல்லையற்ற டீச்சராகவும் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். எல்லையற்ற படிப்பை கொடுக்கிறாரு. சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறாரு. மாணவர்கள் புத்தியில இது இருக்கணும் இல்லையா? பிறகு கண்டிப்பா தன்னுடன் அழைச்சிட்டு போயிடுவாரு. இது பழைய மோசமான உலகம், இதிலிருந்து குழந்தைகளை அழைச்சு செல்லணும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. எங்கே அழைத்து செல்லணும்? வீட்டிற்கு கன்னி பெண்கள் திருமணம் நடக்குது அப்படின்னா மாமனார் வீட்டை சேர்ந்தவர்கள் கன்னி பெண்ணிற்கு தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. அப்ப பாபா புரிய வச்சிருக்காரு. இது அதே மாதிரி நம்மளையும் ஆத்மாக்கள் நம்மளையும் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளதான் இப்ப அப்பா வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாபா இருக்காங்க இல்லையா? பிரம்ம குமார் குமாரிகள், பிரம்மா பாபா அப்பா, குமார குமாரிகள். அப்பனா எல்லாருமே அப்பா வீட்டுல இருக்கோம். சங்கம யுகம்ன்றது பிரம்மா பாபாவுடைய அப்பா வீடுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் அப்பா வீட்டுல இருக்கீங்க. இப்ப நான் மணமாளன் வந்திருக்கேன், உங்களை எல்லாரையும் சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாம் மணமகளா இருந்து என் கூட வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க என்னுடைய நாயகிகள், நான் உங்களுடைய நாயகன் வந்திருக்கேன். ஆமா, பரந்தாமன் தான் மாமனார் வீடு, சொர்க்கமும் மாமனார் வீடு தான். ஏன்னா முக்தி நாஸ்தி ஜீவன் முக்தி நாஸ்தி ரெண்டு கொடுக்குறாரு இல்லையா? அப்ப நாயகன் அவர் தான், நாயகி நம்ம தான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். சங்கம யுகத்துல பிரம்மா பாபா ஓட அப்பா வீட்டுல இருக்கோம், மாமனார் வீட்டுக்கு போறோம். அப்ப என்ன சம்பந்தத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு? நான் உங்களுக்கு நாயகன், நீங்க என்னுடைய நாயகி அப்படின்னு சம்பந்தத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்ப நமக்கு தான் வீட்டுக்காரர் இருப்பா அப்பா.
நெக்ஸ்ட், உயர்வான தந்தை கொடுக்கும் படிப்பை நாம் எந்த முறையில படிக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எவ்வளவு உயர்வான தந்தையோ அந்த அளவுக்கு படிப்பினையும் கூட மிகவும் எல்லையற்றதாக கொடுக்கிறாரு. படைப்போட முதல் இடை கடைசியின் ரகசியம் கூட குழந்தைகளோட புத்தியில இருக்குது. பாபா நம்ம இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்லுவார் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இதை கூட உள்ளுக்குள்ள நினைவு செய்யறதன் மூலம் மன்மனோபவ என்பதாகும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் எழும்போதும் புத்தியில இந்த நினைவு இருந்துட்டே இருக்கணும். அதிசயமான பொருளை நினைவு செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா? அதிசயமான பொருள்னா அப்பாதான். நல்ல விதத்துல படிக்கிறதன் மூலம் நினைவு செய்வதன் மூலமும் நாம் உலகத்துக்கு எஜமானர்களாக ஆகிறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பா இது புத்தியில ஓடணும். முதல்ல பாபாவை நினைவு செய்யணும். ஆசிரியர் பிறகு கிடைக்கிறாரு. நம்முடையவர் எல்லையற்ற ஆன்மீக தந்தை அப்படிங்கறத குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சகஜமாக நினைவூட்டுவதற்காக பாபா யுக்திகள் சொல்றாரு. என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அந்த நினைவின் மூலம்தான் அரை கல்பத்தோட விகர்மங்கள் விநாசம் ஆகும். இப்ப இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு, ஹாத்திம் சாய்ப்பு அப்படின்றது விஷயம் எல்லாம் இருக்கு. இந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிசயமான பொருட்கள். அந்த தாயத்துங்கிறது வந்து ஒரு அதிசயமான பொருள், அற்புத விளக்குன்றது ஒரு அதிசயமான பொருள் இல்லையா? அதிசயமான பொருள் நம்ம கிட்ட இருக்குதுன்னு அப்பப்ப எடுத்து செக் பண்ணிக்குவோம் இல்லையா? இருக்குதான்னு பாப்போம் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு வைரம் இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வைரம், விலை மதிப்புள்ள வைரம் நம்ம பாக்கெட்லயே வச்சிருக்கோம். அதை இருக்குதா அழகா இருக்குதா அப்படின்னு எடுத்து பார்ப்போம் இல்லையா? செக் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அப்பா வந்து அதிசயமான பொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அப்பப்ப அவர் எடுத்து பாத்துக்கோங்க இல்லையா நீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சிம்பிளா சொல்லி புரிய வைக்கலாம். அப்பப்ப அப்பா வந்து நினைவு செய்யுங்க பரந்தாமத்துல, அப்ப உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும் போது சுற்றும் போதும் எழும்பும் போதும் நம்ம வந்து அப்பாவை நினைச்சுட்டே இருக்கணும். அது அந்த அதிசயமான பொருளை நீங்க நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு நமக்கு. கதை அமர கதை இல்லையா? இந்த சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு நினைவு செய்யறதுக்காக அமர கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைவு செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு. கதை சொல்றதெல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முரளியில குழந்தை பேரம் பேத்தி எல்லாம் இருந்தாங்கன்னா தாத்தா தானே கதை சொல்லுவாரு. தாத்தா தானே பேரம் பேத்திக்கெல்லாம் கதை சொல்லுவாரு. அதே போல இப்ப தாத்தாவா இருந்து நமக்கு பேர குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப அப்பா. முதல்ல நாயகன் நாயகின்னு ஒரு சம்பந்தத்தை சொன்னாரு. இப்ப கதை சொல்றது யாருன்னா தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி பிரிச்சு வச்சுக்கணும். நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும். அப்பா எந்தெந்த சம்பந்தத்துல என்ன விஷயம் சொல்றாரு. நெக்ஸ்ட், மனிதர்கள் தூய்மையாவதற்காக பிறவியாக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு எந்த விஷயங்கள் அடிக்கடி நினைவில் இருத்த வேண்டும் என்றும் பாபாஸ் கேக்குறாங்க. தூய்மை ஆகிறதுக்காக நீங்கள் பிறவியா பக்தி, ஜபம், தபம் போன்றவற்றை நிறைய செஞ்சிருக்கிறீங்க. கோவிலுக்கு செல்கிறார்கள், பக்தி செய்யறாங்க. நாம் பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம்னு புரிந்து கொள்றாங்க. சாஸ்திரங்கள் எப்போதிலிருந்து கேக்குறீங்க? பரம்பரையாகன்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு எதுவுமே தெரிகிறதே இல்ல. சத்தியுகத்துல சாஸ்திரங்களே இருக்கிறது இல்ல. குழந்தைகளாகி நீங்கள் அதிசயப்படணும். பாபாவை தவிர வேறு யாருமே இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. இவர் தந்தையாவும் இருக்கிறாரு, டீச்சர் இருக்கிறாரு, சத்குருவாவும் இருக்கிறாரு. இவருக்கு தாய் தந்தையே இல்ல. சிவபாபா யாருடைய குழந்தைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த விஷயங்கள் அடிக்கடி நினைவிருக்கட்டும். இதுதான் மன்மனோபவ. டீச்சர் படிப்பிக்கிறாரு, ஆனால் அவர் எங்கேயும் படிச்சவரும் இல்ல. இவருக்கு யாருமே படிப்பிக்கவும் இல்ல. அவர் ஞான கடலா இருக்காரு. மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்காரு. ஞானம் நிறைஞ்சவரா இருக்காரு. சைதன்யமா இருக்கிற காரணத்தினால அனைத்தையும் சொல்றாரு அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்லுவாரு ஒரு சில முறையில, என்னுடைய சம்ஸ்காரமே ஞானமா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆத்மானாலே மனம், புத்தி, சம்ஸ்காரம் 3 சூட்சும இந்திரியங்களை கொண்டதுதான். நம்ம ஆத்மாவா ஜீவாத்மாவா இருக்கிறதுனால உடல் எடுத்திருக்கோம். அவரும் ஆத்மாவா தானே இருக்காரு. அப்ப அப்பாவுக்குமே மனம், புத்தி, சம்ஸ்காரம்னு 3 விஷயம் இருக்குது. அதுல என்னுடைய சம்ஸ்காரமே ஞானமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஞானத்தின் அந்த சம்ஸ்காரமே ஞானம் இருக்காதனாலதான் இவ்வளவு ஞானத்தையும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரை ஞான கடல்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு வந்து அப்பா இருக்காரு.
பரமாத்மா அப்பாவா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, சத்குருவா இருக்காரு. ஆனா அந்த ஆத்மாவுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு யாரும் தந்தை இல்லை பாத்தீங்களையா? அவருக்கு டீச்சர் யாரும் கிடையாது, அவருக்கு குரு யாரும் கிடையாது. இது அதிசயமான விஷயம் இல்லையா? டிராமால எப்படி ஒரு அமைப்பா அந்த ஒரு பரமாத்மாவுக்குள்ள இருக்குது பாத்தீங்களையா அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து மெய் சிலிர்க்கணும், அதிசயப்படணும் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், கடைசி நேரத்தில் நாம் எந்த மாதிரி ஆகிறோம், அறிகுறிகள் பார்ப்போம் அப்படின்னு பாபா சொல்றேன். கடைசி நேரத்துல எந்த மாதிரி அறிகுறிகளை நம்ம பார்ப்போம்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்போது கடைசி நேரம் வருதுன்னு அந்த சமயம் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. வரிசை கிரமமாக கர்மாதீத்த நிலையும் அடைஞ்சிடுவீங்க. நீங்கள் அறிகுறிகள்லாம் பார்ப்பீங்க. பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேணும். இதை அநேக முறை பார்த்திருக்கிறீங்க, மேலும் பார்த்து கொண்டே இருப்பீங்க. கல்பத்துக்கு முன்னாடி எப்படி படிச்சீங்களோ அப்படியே படிக்கிறீங்க. ராஜ்யத்தை அடைஞ்சீங்க, பிறகு இழந்தீங்க, இப்போது மீண்டும் அடைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. பாபா மீண்டும் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு சகஜமா இருக்குது. நாம் உண்மையில உலகத்தின் எஜமானரா இருந்தோம்னு குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிருக்கீங்க. பிறகு பாபா நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. பாபா வழியும் சொல்லி கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துலதான் அப்பா சொல்லுவாரு, இது நத்திங் நியூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. நத்திங் நியூனா எதுவுமே புதுசு இல்லை. இந்த டிராமால 5000 வருஷத்துக்கான இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதேதான் 5000 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கு. இது ரிப்பீட்டட் டிராமா அப்படின்னு நான் உடல் எடுக்காததுனால எனக்கு தெரியுது. ஆனா குழந்தைங்களான உங்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்துல வந்ததுனால நீங்க மறந்துருக்கீங்க. இப்ப அப்பா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். போன கல்பத்துல அப்பா வந்திருந்தேன், அப்ப ஞானம் கொடுத்துட்டு இருந்தேன். போன கல்பத்திலையும் இந்த உலகம் மொத்தமா விநாசமாயி புதிய உலகமா மாறி இருக்கு. அப்ப இந்த முறையும் அதே போல விநாசமாயி புது உலகம் வரப்போகுது. அடுத்த கல்பத்திலயுமே அந்த விநாசம் முடிஞ்சு புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. நீங்க ராஜ்யத்தை இழந்தீங்க, மறுபடியும் ராஜ்யத்தை அடைகிறீங்க, மறுபடியும் ராஜ்யத்தை இழக்கிறீங்க, மறுபடியும் ராஜ்யத்தை அடையிறீங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் சுத்தி வந்துகிட்டே இருக்குது. இத புத்தியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதுக்கு நல்ல பாயிண்ட் அதுதான் இந்த டிராமாவுடைய பாயிண்ட். நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்ல. இறுதி நேரம் விநாச நேரத்துல கூட உங்களுக்கு நத்திங் நியூ அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்தானா பயப்பட மாட்டோம். ஆத்ம உணர்வுலே இருக்க முடியும் நம்மளால. பரந்தாமத்துக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம போக முடியும். தண்டனை அடையாம, எந்த ஒரு தேக உணர்வுக்குள்ள போகாம ஆத்ம உணர்வுலே இருந்து போக முடியும். அதுக்கு நத்திங் நியூன்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எங்கே நீதிமன்றத்தை அமர்த்தி காட்சிகள் காட்டுவேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, குறைந்தது இந்த விதத்திலாவது என்னை நினைவு செய்யுங்க. கல்பமாக நீங்க தான் புரிஞ்சுக்கிருக்கீங்க, மேலும் தாரணையும் செஞ்சிருக்கிறீங்க. இவருக்கு தந்தை யாருமே இல்ல, அவரே எல்லையற்ற தந்தையா இருக்காரு, அதிசயமான தந்தையாவும் இருக்கிறார் இல்லையா? என்னுடைய தந்தை யாராவது இருந்தால் சொல்லுங்கள். பாபா கேக்குறாங்க, என்னுடைய தந்தை, எனக்கு யாராச்சும் தந்தை இருக்காரான்னு கேக்குறாங்க. சிவபாபா யாருடைய குழந்தை? இந்த படிப்பும் கூட அதிசயமா இருக்கு. இதை இந்த சமயத்தை தவிர வேறு எப்போதும் படிக்கவே முடியாது. அதுவும் பிராமணர்களாகி நீங்க மட்டும்தான் படிக்கிறீங்க. பாபாவை நினைவு செய்து நாம் தூய்மையாகி விடுவோம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இல்லை என்றால் பிறகு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். கர்ப்ப ஜெயில நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அங்கே கூட நீதிமன்றம் அமர்த்தப்படுது. அங்க கர்ப்பத்துல நீதிமன்றம் அமர்த்தப்படுதான். அனைத்தும் காட்சியா தெரியும். காட்சிகள் காட்டாமல் யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. இந்த தண்டனை நமக்கு ஏன் கிடைக்குதுன்னு குழம்பிடுறாங்க. இவர் இந்த பாவத்தை செய்தார், இந்த தவறு செய்திருக்கிறார்னு பாபாவுக்கு தெரியும். அனைத்தையும் காட்சியா காட்டுறாரு. அந்த சமயத்துல இவ்வளவு அனைத்து பிறவியினுடைய தண்டனையும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுது. இது அனைத்து பிறவிகளினுடைய மரியாதையும் போனது போலாகும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப நீதிபதி அப்படிங்கிற சம்பந்தத்தை சொல்றாரு. எப்படின்னா, இப்ப ஒரு தண்டனை அடைய போற கைதிக்கு நீதிபதி தானே ஒரு விடுதலை செய்ய முடியும்.
கையெழுத்து போட்டு நீ தண்டனை அனுபவிக்க வேணாம், உன்னுடைய தண்டனை காலம் முடிஞ்சிச்சுன்னு ஒரு நீதிபதி தானே சைன் போட்டு தானே ஒரு அக்யூஸ்ட விடுவிக்க முடியும். அதே போல இப்ப நம்ம எல்லாம் அக்யூஸ்டு. எப்படிப்பட்ட அக்யூஸ்ட்னா ஜெயில் தண்டனையை அனுபவிக்க வேண்டியவங்க. எப்படின்னா கர்ப்பம்ங்கிற ஜெயில தண்டனைய அனுபவிக்க வேண்டியவங்க. இப்ப அப்பா வந்து கர்ப்ப ஜெயில் அப்படிங்கிற தண்டனையில இருந்து உங்களை விடுவிக்கிறேன். அந்த விடுவிக்கிறதுக்கான வழிதான் இந்த நினைவு மூலமா உங்களுடைய பாவ கர்மங்கள் அடைஞ்சதுன்னா நீங்க இந்த கர்ப்ப ஜெயில் அப்படிங்கிற தண்டனையை அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்காது. இப்ப தண்டனை பாவ கர்மங்கள் அழியலைன்னா மறுபடியும் இங்க ஒரு பிறவி எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அப்ப இப்ப எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரம் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னது வந்து 1969க்கு முன்னாடி. அப்ப சரீர விட்டுருந்தோம்னா இன்னொரு பிறவி எடுத்திருந்தோம்னா அப்பவும் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? கர்ப்ப ஜெயில இந்த உலகத்திலேயே தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், துக்கமான உலகத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் விநாசம் ஆகலை இல்லையா? விநாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்ப்ப மாளிகைக்கு போக முடியும். அதனால அப்ப சொன்னது முரளி அப்ப நம்ம திருப்பி படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்ப சொல்றாரு அப்பா மறுபடியும் கர்ப்ப ஜெயிலுக்குள்ள தண்டனை அனுபவிக்க போயிடக்கூடாது. இப்பயே நீங்க பாவ கர்மங்களை அழிச்சிட்டீங்கன்னா நீங்க அங்க போயிடலாம், கர்ப்ப மாளிகைக்கு போயிடலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த ஒரு பிறவி இங்க எடுக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க பாபா. நீதிமன்றம் அமர்த்தப்பட்டு நமக்கு வந்து எதுவும் கிடைக்கும் அப்படின்னு பாவத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ். நியாய தீர்ப்பு, கயாமத்து டே, கயாமத்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ். இது எல்லாமே இந்த டேட்டை தான் குறிக்குது, அதான் ஜட்ஜ்மெண்ட் டே, கர்ப்ப ஜெயிலின் தண்டனை. உலகாய படிப்பையும் அலௌகீக படிப்பை பற்றியும் பாபா சொல்றது என்ன? நாம் சுகத்தை வழங்கும் வள்ளலோட குழந்தையா இருக்கிறோம், மிகுந்த நறுமணமுடைய மலர்களா ஆகணும். இந்த படிப்பு தான் உங்களோட வரணும். படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீல் போன்றவர்களா ஆகுறாங்க. பாபாவின் இந்த படிப்பு தனிப்பட்டதா இருக்குது, மேலும் சத்தியமானதாகவும் இருக்குது. மேலும் இது பாண்டவ அரசாங்கம் மறைமுகமானதா இருக்குது. உங்களை தவிர வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. இந்த படிப்பு அதிசயமா இருக்கு. ஆத்மாதான் கேக்குது. பாபா அடிக்கடி புரிய வைக்கிறாரு, படிப்பை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. மாயை விட வைக்குது. பாபா சொல்றாரு, அப்படி செய்யாதீங்க, படிப்பை விடாதீங்க. பாபாவிடம் தகவல் வருது, குறிப்பேட்டின் மூலம் அனைத்தும் தெரியுது. இவர் எவ்வளவு நாள் வரல, படிப்பை விட்டு விடுறாங்க என்றால் பாபாவையும் மறந்துடுறாங்க. உண்மையில் இவர் மறக்கும் பொருள் அல்ல, இவர் அதிசயமான தந்தையா இருக்காரு. இது ஒரு விளையாட்டு போன்றது. இந்த விளையாட்டை பற்றிய விஷயத்தை யாருக்கு சொன்னாலும் உடனே நினைவில் நின்று விடுது, ஒரு பொழுதும் மறந்து கூட அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப உலகாய படிப்பு, இப்ப இந்த அலௌகீக படிப்பு, ரெண்டு விஷயத்த சொல்றாரு. உலகாய படிப்புல வந்து இப்ப லாயர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க. எல்லாமே எப்படி ஆகுறாங்கன்னா இந்த ஒரு பிறவிக்கான ஒரு பாக்கியத்தை தான் அடைய போறாங்க. இப்ப ஐஏஎஸ் ஆபீசராவே ஒருத்தர் படிச்சு ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பிறவிக்கு தானே 58 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தானே அவரு கலெக்டரா இருக்க முடியும். அப்ப இது ஒரு பிறவிக்கானதுன்னா அல்ப கால விஷயம் தான் இது. அப்பா சொல்லித்தரது உலகாய படிப்பு இல்ல, அலௌகீக படிப்பு. இது எத்தனை பிறவிக்கு வரப்போகுது? 21 பிறவிக்கு வரப்போகுது ஒரு படிப்பு. சங்கம் யுகத்துல இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த ஞான படிப்பு 21 பிறவிக்கு வரப்போகுது. இப்ப மொத்தமா 2500 வருஷத்துக்கான பாக்கியத்தை சேமிக்கிறது எவ்வளவு உயர்ந்த படிப்பா, இல்ல குறிப்பிட்ட இந்த அல்ப காலம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பதவியில உட்கார்றதுக்கான ஒரு படிப்பு நல்ல படிப்பா அப்படின்றத சொல்றாரு. உலகாய படிப்பு, அலௌகீக படிப்புன்றத பிரிச்சு சொல்றாரு. பிரம்மபாபா தன்னுடைய அனுபவத்தை எவ்வாறு சொல்றாரு? பிரம்மபாபா வந்து தன்னுடைய அனுபவத்தையும் சொல்றாரு. சிறு வயதிலேயே வைராக்கியம் உடைய சிந்தனையாளரா இருந்திருக்காரு. உலகத்துல நிறைய துக்கம் இருக்குதுன்னு சொன்னாரு. அப்போது நம்மிடம் 10,000 ரூபாய் மட்டும் இருந்தால் போதும், பிறகு 50 ரூபாய் வட்டி கிடைக்கும், அவ்வளவு போதும், சுதந்திரமா இருக்கலாம், வீடு வாசலை பராமரிப்பது கஷ்டமாகும், நல்லது. பிறகு சௌபாக்கிய சுந்தரிங்கிற சினிமா பார்த்தாராம் பிரம்மபாபா. அவ்வளவுதான், வைராக்கியம் அனைத்து விஷயங்களும் உடைஞ்சிருச்சு, திருமணம் செய்து கொள்ளலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சிந்தனை செஞ்சாரு. ஒரு அடிதான் கொடுத்தது மாயை, சம்பாதித்த வருமானம் எல்லாமே காலியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காரு.
சௌபாக்கிய சுந்தரின்னு ஒரு படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்தா நானே கெட்டு போயிட்டேன்னு பிரம்மா பாபா சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் சினிமா அப்படின்னா பிரிச்சு சொல்லுவாரு அப்பா. சின்கி மா அப்படின்னு சொல்லுவாரு. சின்கி அப்படின்னா பாவம்னு அர்த்தம். சின்கின்னு என்ன? பாவம்னு அர்த்தம். அப்படியா? மா அப்படின்னு மா அப்படின்னா தாயின்னு அர்த்தம். மா சின்கி மா அப்படின்னு சொன்னதுன்னா, சின்கினா பாவம், மானா அம்மான்னு அர்த்தம், தாய். பாவத்தின் தாய் அப்படின்னு சொல்லுவார் சினிமா பாக்குறது. அப்ப என்ன நினைச்சிருந்திருக்காருன்னா, 10,000 ரூபாய் இருந்திருந்தா எனக்கு போதும், நான் வட்டிக்கு பேங்க்ல வட்டிக்கு போட்டா கூட எனக்கு மாசம் 50 ரூபாய் கிடைக்கும், எனக்கு அந்த வருமானமே எனக்கு போதும், நான் நிம்மதியா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாயை இப்படி சௌபாக்கிய சுந்தரி அப்படிங்கிற படத்தை ஒரு ஈர்ப்பு காட்டி என்னை கூட்டிட்டு போய் இப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்க்கையில பாபா சம்பாதிச்சதுனாலதானே கொடுத்தாரு. அது நல்லதுதான், இருந்தாலும் அனுபவத்தை எதுக்காக சொல்றாருன்றத தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்க்க போகாதீங்க அப்படிங்கறதுக்காக சொல்ல வர்றாரு. கெட்டு போயிடுவீங்க, குழந்தைங்க எங்கேயும் போய் கெட்டு போயிடக்கூடாது, அப்பாவோட நினைவுல இருந்து பாவ கர்மங்கள் அழித்து சொர்க்கம்ங்கிற பெரிய தியேட்டருக்கு போகணும். சின்ன தியேட்டர்ல போய் நின்றுட்டு அல்ப கால சுகத்துக்கு ஆசைப்பட்டு போய் எங்கேயும் போய் மாட்டிக்கிறாருங்க மாயா ஆக்கிட்ட அப்படிங்கிறது. பாபா சொல்ற பாயிண்ட் டிராமா நன்மைக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த டிராமா நன்மைக்குங்கிற பாயிண்ட் இதுலயும் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. பாபா அப்படி வரல, இந்த இவ்வளவு பணம் சம்பாதிக்கல அப்படின்னா இப்ப இந்த எங்கத்தை நடத்துறதுக்கு பணம் இல்லாம ஆரம்பிக்க பணம் இல்லாம அதுக்கும் கணக்கு இருக்கு இல்லையா? அப்பா சொல்றாரு இல்லையா, இவருக்கு வானப்பிரஸ்த நிலை எப்ப வருமோ அப்பதானே நான் பிரவேசம் ஆகிறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் கல்யாணம் பண்ணிக்கிற போது என்ன வயசு இருந்திருக்கும்? 25-30 வயசுக்குள்ளதானே அவ்வளவுதான் இருந்திருக்கும். அப்ப 30 வருஷம் இருக்கு இல்லையா காலம். அப்ப தமோ பிரதானம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரணும் இல்லையா? அப்ப அதுவும் கணக்கு முடியணும் இல்லையா? தமோ பிரதானம் 0 ஸ்டேஜுக்கு வரணும். 0.5 இருந்தா கூட அது 0 ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, தெரியுமா? தெரியும் இல்லையா உங்களுக்கு? 0 ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. 0.5 இருந்தாலும் அதுவும் குறைஞ்சாதான் 0 ஸ்டேஜ்னு சொல்ல முடியும். அதத்தான் தமோ பிரதானம் பதித்தம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டினா அஜாமிலன்னு சொல்லுவாரு. சில முரளிகள் எல்லாம் பாத்துன்னு வச்சுக்கோங்க, அஜாமில போல பாவிகள் நீங்க எல்லாரும், பாவிகளே பெரிய பாவி யாருன்னா அஜாமில்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட பாவிகள் தான் என் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு சில முரளியில சொல்லுவாரு. அப்ப தமோ பிரதானம் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு பாபா. அப்ப நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு. நீங்க மற்றவர்களை மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிக்க மாட்டாங்க, மன்னிக்கணும் அப்படிங்கறத சொல்லுவார். ஏன்னா நான் மன்னிப்பு கடலா இருக்கேன், குழந்தைகளான நீங்களும் மாஸ்டர் மன்னிப்பு கடலா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுவார். சினிமாவை பற்றியும் படிப்பதை பற்றியும் பாபா சொல்லி இருக்கிறது என்ன? பாபா சொல்றாரு, குழந்தைங்களே இந்த உலகம் நரகம், மேலும் இதுல பிறகு இந்த சினிமா இருக்குது, அதுவும் நரகமா இருக்குது. இதை பார்க்கறதன் மூலமா அனைவருடைய உள்ளுணர்வும் கெட்டு போயிடுது. செய்தித்தாள்கள்ல படிக்கிறாங்க, அதில் நல்ல நல்ல பெண்களோட சித்திரத்தை எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா உள்ளுணர்வு அந்த பக்கம் போயிடுது. இவர் மிக நன்றாக அழகாக இருக்கிறார், புத்தியில் வருது இல்லையா? உண்மையில இந்த சிந்தனை கூட வரக்கூடாது. இந்த உலகமே முடிய போகுது, ஆகையினால நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யணும். இப்படிப்பட்ட படங்கள் போன்றவற்றை ஏன் பாக்குறீங்க? இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளுணர்வு கீழே கொண்டு வருது. நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அவை அனைத்தும் அழிய போறது. இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பாக்குறீங்களோ அவற்றை நினைவு செய்யாதீங்க. இவற்றிலிருந்து பற்றுதலை அழிச்சிருங்க. இந்த அனைத்து சரீரங்களும் பழையது, மோசமானவையா இருக்குது. ஆத்மா தூய்மையாகுது, ஆனால் சரீரம் மோசமா இருக்குது. இதன் மீது என்ன கவனம் கொடுக்க வேண்டி இருக்கு? ஒரு பாபாவை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சினிமா பாக்குறப்ப என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 விகாரத்தையும் தோண்டும். சினிமா என்ன செய்யும் அப்படின்னா 5 விகாரத்தையும் தோணும். பெண்களை பாக்குறோம், ட்ரெஸ் ஆபாசமா போட்டு டான்ஸ் ஆடுறது, சில வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது லவ் பண்ற சீன்ஸ், கணவன் மனைவி சீன்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் சீன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? பாக்குறப்ப மொத்தமாவே உள்ளுணர்வு கெட்டு போகுது, காமத்தின் உணர்வை தூண்டுது, முதல் பாவம். அதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு வைப்பாங்க, சண்டை காட்சிகள். என்ன எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அம்மாவுக்காக சண்டை போடுவாங்க, இல்ல தங்கச்சியை யாராவது கிண்டல் பண்றான்னு சண்டை போடுவாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக யாருக்காக எதுக்காக சண்டை போடுறாங்க. அப்ப யார் மீதும் கொண்ட ஒரு பற்று கோபமா இன்னொருத்தர் மேல தூண்டப்படுது. ஒருத்தர் மீது பற்று வச்சோம்னா
அவங்களுக்கு ஏதாவது தவறுதலா நடக்குது அப்படின்னா எதிரில இருக்க ஆத்மாக்களை நம்ம துக்கம் கொடுக்கறதுக்கு போறோம். பற்றுதலையும் தூண்டுது, கோபத்தையும் தூண்டுது. கூடவே நீ பெரியாளா நாம் பெரியாளா அப்படிங்கிற அகங்காரத்தையும் தூண்டுது. அதுல இன்னமும் பேராசையும் தூண்டும். பணம் சம்பாதிக்கணும். இந்த பிரம்ம கூட சொன்னாரு பாத்தீங்க இல்லையா, பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விகாரத்தையும் சேர்த்து தூண்டும். பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதெல்லாம் பணம் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. இப்ப கீழே தரமட்டமா இருந்திருப்பாங்க, அவங்க உயர்ந்த நிலை அடையிற மாதிரி எல்லாம் சினிமா எடுக்கிறாங்க இல்லையா. அத பாக்குறப்ப எல்லாம் நம்ம பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்மளால செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஆனா அந்த சினிமா பாக்குறதுனால இந்த உள்ளுணர்வுகளை கெடுத்து நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு போய் முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டீங்கன்னா அது பெரிய துக்கத்துல போய் தள்ளி விட்டுருது. இப்ப பிசினஸ் பண்ணிலாம் லாஸ் ஆகுறாங்க பாத்தீங்க இல்லையா. அந்த மாதிரி போய் முடிஞ்சிடும். இப்படி 5 விகாரத்தையும் தோன்றதுதான் இந்த சினிமா செய்யற காரியமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. உள்ளுணர்வுகளே 5 விகாரத்தையும் கொடுத்து கெடுத்துரும். அதனாலதான் அதுக்கு பேரே பாவத்தின் தாயின்னு பேர் வச்சிருக்காரு அப்பா நமக்கு அந்த சினிமாக்கு. சென்கி மா நல்லா அதை பிரிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா பாவம் மானா தாய், பாவத்தின் தாய். நெக்ஸ்ட், உலகத்தினர் என்ன விரும்புறாங்க, நாம் என்ன விரும்புறோம்னு பாபா கேக்குறாங்க. குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததா இருக்கு. உலகத்திற்கு எஜமானர்களா ஆகுறதுக்கு வேறு யாரும் முயற்சி கூட செய்ய முடியாது, யாருடைய புத்தியிலும் வர முடியாது. மாயின் தாக்கம் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. அறிவியலாளர்கள் ஏன்னா விஞ்ஞானிகள் புத்தி எவ்வளவு ஓடுது, உங்களுடைய அமைதியினுடையதா இருக்குது. நான் முக்தி அடையணும்னு அனைவரும் விரும்புறாங்க. உங்களுடைய குறிக்கோள் ஜீவன் முக்திக்கு உரியதா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப அறிவியலுடையதையும் இப்ப சைலன்ஸ் சக்தியும் சயின்ஸ் சக்தியும் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அறிவியலுடைய சாதனம் எதெல்லாம் செய்யுது, என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறாங்க. இப்போ ஒரு ஏசி வச்சிருக்காங்க, அது ரொம்ப ஹீட்டா இருக்குது, குளிர்ச்சி கொடுக்குது நமக்கு. இப்ப ஹீட்டர் வச்சிருக்கோம், அது என்ன செய்யுது, கூலிங்கா இருக்க இடத்த ஹீட் ஆக்குது. அந்த மாதிரி சைலன்ட் சக்தியின் மூலமா உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தை உங்களால குளிர்ச்சி பண்ண முடியாதா, யோகா அக்னிய ஏற்படுத்த முடியாதா அப்படிங்கறத சொல்றாரு. யோகம்ன்றது அக்னி, அப்ப அதுக்கு சூடு வேணும். இப்ப விகாரங்களின் தீண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த நேரம் நம்ம குளுமையா இருக்கணும். இப்ப புரியுதா உங்களுக்கு, எந்த இடத்துல குளுமையா இருக்கணும், எந்த இடத்துல குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது, குளிர்ச்சியா இருக்கணும் எந்த இடத்துல வெப்பத்தை காட்டணும் அப்படிங்கிறது அறிவியல் சாதனத்துக்கே தெரியுது. அந்த சைலன்ஸ் சக்தியின் மூலமா உங்களால கொண்டுட்டு வர முடியாதா அப்படிங்கறத சொல்ற. அப்ப ரெண்டுலயும் எக்ஸ்பெக்டா இருக்கணும் நீங்க அப்படிங்கறது சொல்ற. அவங்க முக்திக்காக தான் முயற்சி பண்றாங்க, நம்ம ஜீவன் முக்திக்காக முயற்சி பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம் முன்பு பக்தியில் எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பக்தியில நிறைய நேரத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. நாம் எவ்வளவு தவறு செஞ்சோன்னு இப்போது புரிஞ்சிருக்கிறீங்க. தவறு செய்து செய்து எதுவுமே புரியாதவர்களாக முற்றிலும் கல்புத்திய உடையவர்களா ஆயிட்டீங்க. இது மிகவும் அதிசயமான ஞானமாக இருக்குது. இதன் மூலம் நாம் எதிலிருந்து என்னவாக ஆகுறோம், கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள தெரிய வருது. எனவே குஷியின் அளவு கூட அதிகரிக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க பாபா. கல்புத்தில இருந்து தங்க புத்தியா மாறுது அப்படிங்கறத சொல்றாரு. எவ்வளவு காலம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க பக்தி பண்ணி பண்ணி அப்படின்னா, அரை கல்பத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாரு. இந்த உலக நாடகத்துல அரை கல்பத்தை வேஸ்ட் பண்ண ஆத்மாக்கள் நம்ம தான். அதுக்கும் அதுலயும் நன்மை இருக்குதுன்னு ஒரு சிலத்துல சொல்லுவாரு. ஆனா இருந்தாலும் நீங்க தேக உணர்வுல போனதுனால அரை கல்பத்தை வீணடிச்சிருக்கீங்க. மொத்தமா கல் புத்தி உடையவரா மாறி போயிட்டீங்க. இப்ப பக்தி பண்ணி வாசலா அலைஞ்சிங்க கோயில்ல அப்பாவை தேடி, பதித்த பாவனரே வாங்கன்னு. நீங்க எப்ப வந்துடுறீங்களோ அப்ப நாங்க எல்லாத்தையும் தியாகம் செய்து உங்க பின்னாடி வந்துருவோம்னு பக்தி எல்லாம் பண்ணீங்க முன்னாடி. இப்ப நான் கூப்பிடுறேன், என்கிட்ட வர மாட்டீங்களான்னு கேட்பாரு சில முரளியில. அப்படியெல்லாம் வேண்டதெல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு சில முரளியில கேட்பாரு. அதத்தான் சொல்றாரு, மொத்தமா அப்படி பக்தி பண்ணி அரை கல்பமா ஆயிடுச்சு. இப்ப மொத்தமாவே கல்புத்தி உடையவரா மாறிட்டீங்க. இப்ப இந்த ஞானத்தின் மூலமா, பக்தியின் பலனான இந்த ஞானத்தின் மூலமா இப்ப கல்புத்தில இருந்து தங்க புத்தி உடையவரா மாறணும் அப்படிங்கறத சொல்றாரு.
தங்க புத்தியில தானே சொல்லுவாரு, தங்க பாத்திரத்துலதான் சிங்கத்தின் பால் சேரும். புத்தி தங்கமா இருக்கும் போதுதான் அங்கதான் ஞானத்தின் ரத்தினங்கள் சேமிக்கப்படும். அப்ப புத்திய தங்கமா மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? யோக பலத்தின் மூலமா துருக்களை நீக்கணும்னு முந்தா நேத்து பார்த்தோம் இல்லையா? புத்தியில இருக்க துருவ நீக்கணும். அது எதன் மூலமா? ஞானம்ங்கிற மண்ணெண்ணெய் கொடுத்து, ஞானம்ங்கிற மண்ணெண்ணெய் மூலமா துருவ நீக்கணும்னு அப்ப பார்த்தோம். இப்ப அததான் சொல்றாரு, தங்க புத்தியுடையவரா மாறணும் அப்படின்னு. இதன் மூலமா? ஞானத்தின் மூலமா. நெக்ஸ்ட், நம்முடைய சத்குருவோட எடைய அளக்க முடியாது நான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அவங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தையா இருக்காரு. அவருக்கு தந்தை யாருமே கிடையாது. அவர் டீச்சராகவும் இருக்காரு. அவருக்கு யாரும் டீச்சரும் கிடையாது. எங்கிருந்து கற்றார் அப்படின்னு கேக்குறாங்க. அதிசயப்படுவாங்க இல்லையா? அவர் ஏதோ குருவிடம் இருந்து கட்டிருக்கிறார்னு மக்கள் புரிந்து கொள்றாங்க. அப்படி என்றால் குருவிற்கு மற்ற சிஷ்யர்களும் இருப்பாங்க இல்லையா? ஒரு சிஷ்யர் மட்டும் இருந்தாரா என்ன? குருவுக்கு நிறைய சிஷ்யர்கள் இருப்பாங்க. ஆகாங்காவிற்கு பாருங்கள் எவ்வளவு சிஷ்யர்கள் இருந்தாங்க. உள்ளுக்குள்ள குருமார்களை பற்றி உயர்வாக எவ்வளவு இருக்குது. அவர்களை வைரங்களோடு எடை போடுறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட சத்குருவை எதுல எடை போடுவீங்க? இவர் எல்லையற்ற சத்குருவா இருக்காரு. இவருடைய எடை எவ்வளவு? ஒரு வைரம் கூட போட முடியாது. அவரே புள்ளியா தானே பாபா இருக்காரு. ஒரு வைரத்தை போட்டா கூட பாபா அளக்க முடியாதான் சொல்றாரு. இன்னும் சொல்லுவாரு, தந்தையோட அன்புக்கு முன்னாடி ஒரு 2 தெராசு வச்சுக்கோங்க. தெராச இப்படி கையில எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுல தந்தையோட அன்பை வச்சுக்கோங்க, இன்னொரு தட்டுல இந்த உலகத்துல இருக்க மொத்த ஆத்மாக்களின் அன்பை வச்சுக்கோங்க. எந்த தட்டு வெயிட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு சில முறையில சொல்லுவாரு. அப்ப எந்த தட்டு வெயிட்டா இருக்கும்? ஒரு பக்கம் தந்தையோட அன்பு மட்டும், இன்னொரு பக்கம் இந்த உலகத்துல இருக்க வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களின் அன்பும் ஒரு தட்டுல வைங்க. எந்த தட்டு வெயிட்டா இருக்கும்? வெயிட்டா இருக்கும் இல்லையா? இப்ப அதேதான் இப்ப மாத்தி சொல்றாரு. ஒரு பக்கம் இப்ப தந்தைய எடை போடுங்க, இந்த சத்குருவை வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு வைரத்தை போட்டா கூட தந்தையோட வெயிட் கம்மி ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. தந்தை வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்காரு இல்லையா? அதனால ஒரு வைரத்துக்கு கூட தந்தை வெயிட்லெஸ்ஸா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், அதிகம் சம்பாதிக்கும் குழந்தைகளை பார்த்து தந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, தந்தை டீச்சராகவும் இருக்காரு, குருவாகவும் இருக்காருங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கிறீங்களா? இவர் சாதாரணமான விதத்துல அமர்ந்துட்டு இருக்காரு. இவர் கதியின் மேல் அமர்வது கூட அனைவருடைய முகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். குழந்தைகள் மீது அன்பு இருக்குது இல்லையா? இந்த உதவி செய்யக்கூடிய குழந்தைங்க இல்லாம ஸ்தாபனை செய்வாரா என்ன? அதிகம் உதவி செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அதிக அன்பு செலுத்துவாரு. அதிகம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கிடைக்கும். அந்த குழந்தையின் மீது அன்பும் ஏற்படுது. குழந்தைங்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆத்மா மிகுந்த குஷி அடையுது. கல்பமா குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறேன். கல்பமாக குழந்தைங்க தான் உதவியாளரா ஆகுறாங்க. மிகவும் அன்பானவரா இருக்கிறாங்க. கல்பத்திற்கான அன்பு இணைந்து விடுது. எங்கு வேண்டுமானாலும் அமருங்க. புத்தியில் பாபாவின் நினைவு மட்டும் இருக்கட்டும் அப்படிங்க. இப்ப அப்பா நம்மள பார்த்துதான் சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளவு அன்பான குழந்தைகளா இருக்காங்க, சேவை எந்த அளவுக்கு செய்யறாங்க, இப்படிப்பட்ட குழந்தைகளை நான் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதத்தான் அவ்வியத்தமணியில சொல்லுவாருன்னு நேத்து பார்த்தோம்ல. அதே பாபா வந்திருக்கேன், அதே குழந்தைகள் என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, அதே சங்கம யுகமும் நடந்துகிட்டு இருக்கு. போன கல்பத்திலயும் இதே மாதிரிதான் நீங்க வந்திருந்தீங்க, இந்த கல்பத்திலயும் வந்திருக்கீங்க, அடுத்த கல்பத்திலயும் வரப்போறீங்க. ஒவ்வொரு கல்பத்திலயும் இதே விஷயம் நடக்கதான் போகுது. இப்படிப்பட்ட அன்பான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காகவே அப்பா வந்திருக்கேன்னு சொன்னாரு. அதை பார்த்தோம். அதே தான் இங்கேயும் அப்பா சொல்றாரு. அன்பான குழந்தைகள் இல்லையா, தந்தையோட காரியத்துல செய்யறவங்களா இருக்கீங்க. தந்தையோட காரியம், ஆமா, தந்தையோட காரியம் என்னுடைய காரியம்னு கடமை பொறுப்புணர்வுலாம் உங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சேவாதாரிகள் மீது தந்தைக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். தந்தைய பார்த்து, குழந்தைகளை பார்த்து தந்தையும் குஷி அடைகிறாரு அப்படின்னு சொல்றாரு.
எப்படி நினைவு செய்து செய்து கடைசி நேரத்துல புத்தியில என்ன இருக்குதோ அப்படிப்பட்ட நிலை ஆகிடும்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்படி எல்லாம் அதிகமான விஷயங்களை சொல்லணும். இது எல்லையற்ற விளையாட்டா இருக்குன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருடைய நடிப்பு கிடைச்சிருக்கு. எல்லையற்ற தந்தையிட்டேந்து நாம் தான் ராஜ்யத்தை அடைகிறோம், நாம் தான் எஜமானர்களாக இருந்தோம். வைகுண்டம் இருந்து சென்றிருக்கிறது, பிறகு மீண்டும் கண்டிப்பா வரும். கிருஷ்ணர் புதிய உலகத்தின் எஜமானராக இருந்தாரு, இப்போது பழைய உலகமாக இருக்குது, பிறகு கண்டிப்பா புதிய உலகத்தின் எஜமானராக ஆவாரு. படத்துல கூட தெளிவா இருக்குது, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது நம்முடைய கால்கள் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தின் பக்கமும் இருக்குது, அதுதான் நினைவு இருக்குது. இப்படி நினைவு செஞ்சு செஞ்சு கடைசி நேரத்துல புத்தியில என்ன இருக்குதோ அப்படிப்பட்ட நிலை ஆகிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அந்திமதி சோகதி அப்படின்னு சொல்லுவார் அப்பா. இறுதி நேரம் எந்த மாதிரி நினைவு உங்களுக்கு இருக்குமோ அந்த நிலையை நீங்க அடைவீங்க அப்படின்னு. அதுதான் இப்ப உங்க ஒரு அந்த கிருஷ்ணருடைய படச்சித்திர விளக்கம் இருக்கு. அதுல கிருஷ்ணருடைய கால் வந்து கலியுக பக்கமா காமிச்சிருக்காங்க, கிருஷ்ணருடைய முகம் வந்து சொர்க்கத்தின் பக்கமா காமிச்சிருக்காங்க. அப்ப எந்த பக்கம் பார்வை இருக்குமோ அந்த பக்கம் தானே உங்களுக்கு, எந்த பக்கம் முகம் இருக்குமோ அந்த பக்கம் தானே நீங்க போகணும். ஏன்னா டிராமா ரிவர்ஸ்ல சுத்தாது, முன்னோக்கி தான் வரும். நம்ம கலியுகத்துல இருந்தோம், இப்ப சங்கம யுகத்துக்கு வந்திருக்கோம். சங்கம யுகத்துக்கு அடுத்து என்ன யுகம் வரும்? சத்தியுகம் தானே வரும். அதனாலதான் அதை முன்னோக்கி காமிச்சிருக்காங்க. டிராமா எப்போ முன்னோக்கி தான் போகும், ரிவர்ஸ்ல பின்னாடி சுத்தி வராது. சிலர்கள் இப்ப சில குருமார்கள்லாம் இப்ப இந்த கலியுகத்துல கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரிவர்ஸ்ல சுத்தி வரும் டிராமா அப்படின்னு. கலியுகம் முடிஞ்சுட்டு அப்புறம் துவாபர யுகம் வரும், திரேதா யுகம் வரும், சத்தியுகம் வரும்னு இப்ப எல்லாரும் மாத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வராது. இப்ப கலியுகம் முடிஞ்சுட்டு நீங்க எல்லாரும் சங்கம யுகத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இப்ப சங்கம யுகம் முடிஞ்சோடனே சத்தியுகம் தான் வரப்போகுது. ஆகையினால உங்களுக்கு நினைவு எல்லாமே சொர்க்கத்தின் பக்கமும் பரந்தாமத்தின் பக்கமும் தான் இருக்கணும். ஏன்னா அடுத்து போக வேண்டிய இடம் அதுதான் அப்படிங்கறத சொல்லித்தரப்பா. அதனாலதான் ஒரு கண்ணுல உங்களுக்கு சாந்தி தாமமும் இன்னொரு கண்ணுல உங்களுக்கு சுகதாமமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் கிருஷ்ணருடைய முகம் வந்து சத்தியுகத்து பக்கமா காமிச்சிருக்காங்க அந்த சித்திரத்துல அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் பிரதர், எந்த சக்தியை பயன்படுத்துறதன் மூலமா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை பலனாக அடைகிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இப்போ வந்து நேர மாற்றத்தின்படி அமைதி சக்திங்கிற சாதனத்தை பயன்பாட்டுல கொண்டு வரும்படி பிரயோகி ஆத்மாவா ஆக்குங்க. வார்த்தைகளின் மூலம் ஆத்மாக்களுக்குள்ள அன்புங்கிற சகயோக பாவனையை உருவாக்குவது போன்று சுப பாவனை அன்பான பாவனைக்கான ஸ்திதியில நிலைச்சிருந்து அவர்களுக்குள்ள சிரேஷ்ட பாவனைகளை உருவாக்குங்க. தீபம் வந்து தீபத்தை ஏற்றுவது போன்று உங்களது சக்திசாலியான சுப பாவனை மற்றவர்களுக்குள்ள மிக உயர்ந்த சிரேஷ்ட பாவனை உருவாக்கிடும். இந்த சக்தியின் ஸ்தூல காரியத்துல மிக எளிதாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. பிரயோகப்படுத்தி பாருங்க போதும் அப்படிங்கிறாங்க பாபா. என்னென்ன சக்தியை பயன்படுத்த சொல்றாரு? சகயோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒத்துழைக்கும் சக்தி. எதன் மூலமா ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? அமைதி சக்தியின் மூலமா எல்லாரையும் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? அமைதிய வந்து அமைதி சக்திய ஒத்துழைப்பு சக்தியோட கலந்து செய்ய சொல்றாரு. எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம அமைதியா இருந்தாலே போதும், அதுவே ஒத்துழைப்பு கொடுக்கறது தான். ஏன்னா நம்ம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல அவங்களே அமைதியாயிடுவாங்க. இப்ப நம்மளும் 2 வார்த்தை தான் பேசுவோம், அவங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து பேசுவாங்க. அப்ப அங்க ஒத்துழைப்பு இல்லாம போயிடுது பாத்தீங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம மீதும் கோபம் திரும்பும். அப்படிங்கிறப்ப நீங்க என்ன செய்யணும்? சைலண்ட் சக்தியை பயன்படுத்துங்க. நீங்க அமைதியா இருக்கிறதே எதிரில இருக்க ஆத்மாக்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுதான் சொல்லுவாரு. அவ்வளவு பவர் இருக்குதான் அந்த அமைதி சக்தியில. அமைதி சக்தியை பயன்படுத்துங்க. நமக்கு எப்பவுமே இந்த அமைதியா இருக்கிறது வரமாட்டேங்குது, அதனாலதான் அடிக்கடி அந்த அமைதி சக்தியை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாரு. இதுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. சாட்சி பாவனையோட பாருங்க, சுப பாவனை வையுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பற்றற்ற பார்வையாளரா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. நடக்கிறது டிராமான்னு புரிஞ்சுக்கிட்டு எதன் மீது எனக்கு பற்று இல்ல, எதிரில இருக்க ஆத்மாக்கள் அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாகம் அப்படித்தான் அமைஞ்சிருக்கு இந்த டிராமால இந்த செகண்ட். அப்படிங்கிறப்ப டிராமால இருக்குதுன்னா இந்த கல்பத்துல இவங்க இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்ப போன கல்பத்துலயும் இதே நேரம் இதே செகண்ட் இவங்க இப்படித்தானே பேசிட்டு இருந்திருப்பாங்க.
அடுத்த வர கல்பத்திலயும் உங்க மாத்தி பண்ண போறாங்களா உங்க பார்ட்டை? இதே நேரம் இதே செகண்ட் இதே காரியத்தை தான் செய்ய போறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதே பாட்டு தான் செய்ய போறாங்க. அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஒவ்வொரு கல்பமும் அவங்க அதே காரியத்தை தான் செய்ய போறாங்க. இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சிருக்கும் போது நீங்க எதுக்கு ரியாக்ட் ஆகுறீங்க? உங்க சைலண்ட் சக்தியை பயன்படுத்துங்க. சாட்சி பாவனை பாருங்க, அந்த ஆத்மாவுக்கு சுப பாவனை கொடுங்க. ஒத்துழைப்பு சக்தி ஒத்துழைச்சு போங்க உங்களுக்கு அமைதி சக்தியின் மூலமா அப்படின்னு சொல்றாரு. அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக எப்படிப்பட்ட மலராக ஆகணும்னு பாபா கேக்குறாங்க. அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகணும் அப்படின்னா மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா மலரா ஆகுங்க, வாடிய மலரா அல்ல அப்படிங்கிறாங்க பாபா. ஆன்மீக ரோஜா மலர், ஆன்மீக ரோஜா அப்படின்னா நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, அது ஒரு தோற்றமே எப்படி இருக்கும். இப்ப ஒரு ரோஜா பூ எப்படி இருக்குன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், நல்லா நறுமணம் வீசக்கூடியதா இருக்கும். அதனுடைய தோற்றம் கூட பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா. ரோஸ் மலர்ந்திருந்தா பாக்குறதுக்கே மன மகிழ்ச்சி கொடுக்கறது மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய குணங்கள் அப்படி இருக்கணும். நிறம்ன்றது அந்த குணங்களை தான் குறிக்குது. அந்த குணங்களால நறுமணத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. குணங்களின் வைப்ரேஷன்ஸ் இந்த வாயுமண்டலத்துல பரவட்டும். நீங்க எப்பவுமே நறுமணம் வீசக்கூடிய ரோஜா மலர்களாவே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா.